ஹாய், நான் உங்கள் பார்வையற்ற பாவை. நிழல் தரும் மரமே தீயானது. அந்த கதையோட பகுதி 3ங்க இது. 2 பகுதி பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பகுதியில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாமனார் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. அது என்னென்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காருல, ஸோ நீ வந்து அவர் வந்து உன்கிட்ட பேசும்போது உன் மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணி வச்சுக்கோ. ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் பேசுகிறதுலாம் அதில் ரெக்கார்ட் ஆகட்டும், ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அக்கா இதனால் ஏதாவது இதாகிடுமாக்கா, எனக்கு பிரச்சனை ஆகிடுமான்னு பயமாக இருக்குன்னு. நீ தைரியமாக போவோம், பின்னாடி சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இந்த ஐடியா கொடுத்து அனுப்பிட்டேங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா 2 நாள் டைம் கொடுத்தார் இல்லையா, ஸோ மறுநாள் வந்து மகன் இல்லாத டயத்தில் பேசியிருக்காரு. பேச ஸ்டார்ட் பண்ணோடனே இவளுக்கு நான் சொன்ன ஐடியா படி இவள் வந்து அவள் மொபைல் எடுத்து அவருக்கு தெரியாமல் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சுட்டான். வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சோடனே அவர் அவ்வளோ பச்சை பச்சையாக பேசுகிறாருங்க. நான் இன்னும் ஒன்றுக்கு 2 நாள் தானே இருக்குது, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அம்மா அப்பா வர சொல்ல போகிறேன், வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், சொல்லிவிட்டு நீ வெளியே போய்க்கோ, நான் பிள்ளையும் பிடுங்கிடுவோம், உங்கள் அம்மா அப்பாவும் உன்னை சேர்க்க மாட்டாங்க, ஸோ வந்து உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான், நீ அந்த பையன்கிட்ட என்ன ரீசனுக்காக பழகின, அதை விட சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன், அதை விட காசை நான் தருவேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. ரொம்ப வக்ரமாலாம் பேசியிருக்காரு. இந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சிரா, வேண்டாம் மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா, அந்த தப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணால் கொடுங்க, நான் சாப்பிடாம கூட இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளோ அந்த பொண்ணால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துருக்கா. ஆனால் அவர் எதுக்குமே அடங்கலைங்க. ஏன்னா தப்பு பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, அதனால தப்பை வச்சு இன்னொரு தப்பு பண்ண சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய வக்கரமான குணம் இல்லை அப்படி சொல்லிட்டு இன்னும் அந்த பொண்ணு என் பேச்சை கேட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டான். வாய்ஸில் நிறைய பேசியிருந்தார் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு அவர் சமாளிச்சுட்டு, சரி இவ்வளோ நான் உன்னை சொல்லியிருக்கேன்ல, 2 நாள் இன்னும் 2 நாள் டைம் எடுத்துக்கோ, 2 நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் வர சொல்லிடுவேன், இந்த 2 நாளுக்குள்ளே நீ உன் பதிலை சொல்லாட்டினா நான் இதை எல்லாத்தையுமே உங்கள் அப்பா நம்பருக்கு அனுப்புவேன், அனுப்பிட்டு உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காரு. மிரட்டி விட்டுட்டோடனே அந்த பொண்ணு வந்துச்சு. அக்கா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை கேட்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு ஆத்திரமாக வந்துச்சுங்க. என்னடா ஒரு பொண்ணுக்கு வந்து தப்பு பண்ணிட்டா, ஓகே, அதுக்காக வந்து அந்த தப்பில் இவங்க சொன்ன மாதிரி இவர் வந்து வீட்டை விட்டு கூட இவர் வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் வந்து இதை வச்சு வந்து அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவருக்கு அடிப்பணி வைக்கிறாரு பார்த்தீங்களா, இது எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ டென்ஷன். சரி நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, சப்போஸ் நம்மகிட்ட பேசும்போது இந்த பொண்ணு மொபைலை எடுத்தாலோ ஏதாவது எடுத்தாலும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, வாய்ஸ் ரெக்கார்டை வந்து என்னோடய மொபைலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓகே நீ டெலீட் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அவள் மொபைல்லேருந்து டெலீட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு அனுப்பிட்டு நானும் போனேன். போயிட்டு அவங்க மாமனாரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். என்னென்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசினோடனே அவர் அப்படியே அழறாருங்க. எவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு தெரியுமா, எனக்குலாம் அழுறாரு. எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திடுச்சே, பொம்பளை இல்லாத வீடே, பொம்பளை இப்படி பண்ணிடுச்சுன்னா, வீட்டில் ஒரு பொம்பளை சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, குடும்பம் அசிங்கமாயிடுச்சு, என் பேர வாழ்க்கை என்ன ஆகும், என் மகன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மனசுக்குள்ள ஆத்தத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு, சரிண்ணே இப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மா அப்பா வர சொல்ல போகிறேன், எல்லார் முன்னாடியும் இதை நான் சொல்லுவேன், அவங்க நம்பலை அப்படின்னா எல்லார் முன்னாடியும் இதை போட்டு காமிப்பேன், போட்டு காமிச்சதுக்கப்புறம் அவங்களே அவங்க மகள் லட்சணத்தை பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்களே கூட்டிகிட்டு போய்க்கட்டும், எங்களுக்கு தேவை கிடையாது, நான் என் மகனை விட்டு விவாகரத்தை பண்ண விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே நான் அமைதியாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருந்துட்டு மறுபடியும் கேட்டேன், ஏன்னே உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அந்த பொண்ணு உங்கள் மருமக வந்து ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்திச்சுல அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னாரு. ஏன்னே அதை விட அசிங்கத்தை நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா வெறி வந்துச்சு. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு பிடிச்சி அவரை இவ்வளோ ஒரு இதை பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணாமல் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்கிட்டே தைரியமாக சொல்கிறாரு. என்னென்னா, ஏன் அவன் கூட தப்பு பண்ணது என் கூட இருக்கலாம்ல, நானும் பொண்டாட்டி இல்லாமல் தானே இருக்கேன், என் பையனோட நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னார்ல, பெரிய மனுஷன் கூட பார்க்கல. என்னங்க பெரிய மனுஷன், குணத்தில் இருக்குங்க பெரிய மனுஷன், ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா
அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்லிட்டேன் தெரியுமா, செருப்பை கழட்டி அடிச்சிருவேன். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் நான் அண்ணனேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, அப்போ என்ன பார்வை எனக்கு தெரியாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மருமக தப்பு பண்ணிட்டா அதுக்காக இந்த மாதிரி கேவலமாக நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன கேவலமாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சத்தியமாக நான் எதுவுமே நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கேவலமாக நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த பிள்ளை மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு என்னை அபாண்டமாக பொய் சொல்லுது. இப்போ பார்த்தீங்களா நான் ஏன் வாய்ஸ் ரெக்கார்ட் போட வச்சேன்னு, இந்த ரீசன் கண்டி தான். அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னார். சும்மா அவங்க கதையை நிப்பாட்டுங்கண்ணே, உங்கள் நடிப்பெல்லாம் நிப்பாட்டுங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சரியா. நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட என்னென்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நானும் வாய்ஸ் ரெக்கார்ட் நானும் வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மா அப்பா வர சொல்லுங்கள் ஓகேவா. அப்படியே உங்கள் சொந்தக்காரவங்களை எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். இந்த பிள்ளை சொந்தக்காரவங்களை விட உங்கள் சொந்தக்காரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். இந்த பொண்ணை பண்ண தப்பை நீங்களும் போட்டு காமிங்க. அதுக்கு பதில் நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்கன்றதை நானும் காட்டுறேன். ஏன்னா நீங்களும் ஸ்டேஷன் போங்க, நானும் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டினோடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டாருங்க. ஷாக் ஆகி, இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லைன்னொடனே நான் என் மொபைலில் இருக்க வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இது யார் பேசுனது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அமைதியாகிட்டு ஒன்றுமே அவருக்கு எப்படி சொல்கிறது, எப்படி பேச்சு வரல. நான் தான் பிடிச்சி நல்லா பேசி விட்டுட்டேன். நீங்கள் ஊருக்குள்ள ஒரு மரியாதையை நீங்கள் காப்பாற்றி வச்சுருக்கீங்க. இந்த வீடியோ வெளியே காட்டின இந்த வாய்ஸில் நான் வெளியே போட்டு காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மான மரியாதைலாம் என்ன ஆகும்னு யோசிங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணை இந்த வாய்ஸ்லாம் காட்டினா உங்கள் அக்கா வாழ்க்கையும் சேர்ந்து போக்குன்றீங்களா? இந்த வாய்ஸை நான் உங்கள் சம்மந்தக்காரமாகிட்ட போட்டு காமிச்சின்னா உங்கள் மக வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஏன்னா அது அவங்க மகளை பற்றி நான் யோசிக்கலைங்க. நம்ம எப்படி ஆள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினா தானே புரியும். ஸோ அதுக்காண்டி சொன்னேன். உங்கள் மக வாழ்க்கையும் தான் வேஸ்ட் ஆகும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பொம்பளை இல்லாத வீடியோ உங்கள் பொண்டாட்டி இருந்தால் அந்த மாதிரி அந்த பிள்ளையை நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்களா? மாமியார் கொடுமையை கூட தாங்கிக்கலாம் போல், இப்படி மாமனாரோட ஒரு செக்ஸ் டார்ச்சரை எப்படி நீ தாங்கிக்க முடியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியும். இனிமேல் இந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியோவை நான் எடுத்துகிட்டு போய் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் நான் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்கள் மான மரியாதைலாம் எங்கே போகும்னு நீங்களும் நினச்சிக்கோங்க அப்படி சொல்லி மிரட்டினோடனே அவர் அதுக்காக அந்த பிள்ளை தப்பு பண்ணதை நியாயப்படுத்தலை. உங்கள் முன்னாடி தானே வச்சு அடித்தேன், இப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுது, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுதா? இல்லை உங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக தானே வீட்டில் இருக்குது. இந்த பிள்ளை யாருன்னா உங்கள் பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்துருப்பா? யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தானே கஷ்டப்படுற வீட்டில் போய் நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அமைதியாக இருந்தார். நீங்கள் இதுக்கு மீறி நீங்கள் அவங்க அம்மா அப்பா வர சொல்லி உங்கள் பையன்கிட்ட இன்னும் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளை வீட்டில் விட்டு துரத்தணும்னு நீங்கள் நினச்சின்னா தாராளமாக துரத்திக்குங்க. நான் அடுத்த செகண்ட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கொண்டு நான் பெண்கள் வன்கொடுமை சட்டத்துக்கு போவேன். இந்த பொண்ணை பண்ண தப்பையும் சொல்கிறேன், நீங்கள் பண்ண தப்பையும் சொல்கிறேன். யார் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, யாருக்கு என்ன நியாயம் பண்ணி கொடுக்கணுமோ அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எதுவுமே பேசலை பார்த்துக்கோங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டார். நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இன்னும் பிரச்சனை இருந்துச்சா, இல்லை இதுலேருந்து இந்த டார்ச்சர்லேருந்து அவள் வெளியே வந்துட்டாளா அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேங்க. ஏன்னா ஒரே பகுதியாக சொன்னால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல். ஸோ அவங்களுக்கு அடுத்த பகுதியில் சந்திக்கிறேங்க. டாடா.